சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸியும் கூட. வெஜ்ஜில் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டின்னருக்குலாம் ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தான். ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கை எடுத்து அரை வேக்காடில் வேக வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ள இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/4 மூடி தேங்காய் பத்தை போட்டுக்கிறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகு, 5-6 முந்திரி பருப்பு இதையும் போட்டு எல்லாமே தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு குக்கர் ஒன்று போட்டுட்டு அதில் 5-6 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் 2 இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செவக்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தோலை உரிச்சிட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கிறேன். இப்போ விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க பாயா ரெடி ஆயிரும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.